Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம எஸ்எம்சியை யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி யூரோஹிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்து நமக்கு மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே டிமாண்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட்டை வந்து 15 மினிட்ஸ் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் இங்கே நமக்கு மிட்டிகேஷன். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 1 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இங்கே நமக்கு எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து லோ, இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து இங்கே எடுத்திருக்கு. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஹை இங்கே வந்து எடுத்திருக்கு. அடுத்தது இங்கே எடுத்திருக்கு. எங்கேயுமே லோ வந்து எடுக்கல. ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இங்கே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பை வரணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு பை வந்துட்டு இங்கேருந்து செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் கீழே போனால் கீழே போயிட்டு அப்படியே கீழே போயிட்டோம். ஸோ 5 மினிட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருந்துச்சு. ஆனால் இந்த சப்ளையில் எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு என்ட்ரியும் நான் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த சப்ளைக்கு வந்தால் நம்ம செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நமக்கு சப்ளைக்கு வரல, நம்ம பிளான் பண்ண டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டோம். இப்போது டிமாண்ட்லேருந்து பை பண்ணணும். 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஹையை வந்து நமக்கு கட் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு நேராக மேலே போயிட்டான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம், இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் பிரேக் ஈவன் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி. ஸோ இங்கே என்ட்ரி இருக்குது. இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் இதை இப்படி பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், பிரேக் ஈவன் பண்ணோம், மார்க்கெட் எகைன் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இது வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு, நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் இல்லை. நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இன்னமும் நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் உள்ளே வரோம், அதே 1 மினிட்டுக்கு போகணும். அதே 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த லோ வந்து இங்கே எடுத்திருக்கான். அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிவாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்தது இங்கே ஹண்ட் பண்ணுறான். ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே க்ளோஸ் கொடுக்குறான். ரைட்டா? இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்து நமக்கு இங்கே வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. இப்போ நமக்கு பையனா இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பை வந்து போகணும். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டுக்கு வரல, அப்படியே மேலே போயிருக்கான். டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, பட் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லை. இங்கே ஒரு டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். இது வந்து கரெக்டான டிமாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டிமாண்ட் கிடையாது. ஓகேங்களா? இது கரெக்டான டிமாண்ட் கிடையாது. அதனால இப்போது இது லிக்விடிட்டியாக இருக்க ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பை கொடுத்து நம்மளை இங்கே எங்கேயாவது உள்ளே வர வச்சுட்டு மார்க்கெட் எகைன் மேலே இருந்து கீழே அடிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த டிமாண்டு இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்படி வந்துட்டு வேகமாக மேலே போவாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லேருந்து எகைன் மேலே போவான். இதுதான் கன்ஃபர்மேஷனோட ஒரு கேரக்டர்.
அப்போ இங்கே எக்ஸ்ட்ரீம் இருக்குது. மார்க்கெட் வந்து நைட்டு மார்க்கெட். இப்போது நைட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நல்லா மேலே போயிருக்கான். இது எல்லாமே லிக்விடிட்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டு எகைன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி. அப்போது இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே பெண்டிங் விட்டுருக்கான் பார்த்தீங்களா மார்க்கெட், இந்த இடத்துல பெண்டிங் விட்டுருக்கான்ல, இதில் ஒர்க் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? இதில் ஒர்க் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இங்கே எல்லா லிக்விடிட்டியும் அடிச்சுட்டு இங்கே கீழே இந்த என்ட்ரிலேருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ அப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 மினிட்ல இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். அப்படி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து மிட்டிகேஷன் நமக்கு வந்து கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் வந்து ஓவராலாக கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் வந்து பண்ணலாமான்னா டைரெக்டாக செல் பண்ணக்கூடாது. செல்லு தான், ஆனால் டைரெக்டாக செல் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போது அட் த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணி நமக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து எடுத்திருக்கான். இது வந்து பர்ஃபெக்டான லோ இல்லை, ஆனால் லோ வந்து எடுத்திருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் மேலேயும் போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லோ எடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து இப்போது போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது ட்ரெண்டு வந்து 1 மினிட்டுக்கு ட்ரெண்டு வந்து போடுவோம். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 மினிட்ல சோச், அடுத்தது பிஓஎஸ், அடுத்தது பிஓஎஸ், அடுத்தது மேலே சோச் பண்ணியிருக்கான், கீழே சோச் பண்ணி அப்படி இங்கே கீழே லோ வந்து எடுத்துகிட்டு ஃபைனலாக நமக்கு இங்கே வந்து சோச் பண்ணியிருக்கான். அப்போது இது வந்து ஒரு ஸ்விங்காக இருக்குது 1 மினிட்ல. இந்த 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ரைட்டா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இது வந்து இது பர்ஃபெக்ட் டிமாண்ட் கிடையாது, இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா? மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகணும், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகணும். இந்த 2 டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டா கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவுக்கு வந்துடுவான். இதில் இங்கே இருக்குது லோ. அப்போது இந்த லோவை கட் பண்ணிட்டானா மார்க்கெட்டுக்கு வந்து பை ப்ரெஷர் இருக்காது. அப்போது இப்படி வந்து இந்த லோவை கட் பண்ணிட்டான் அப்படின்னா இன்கேஸ் நைட் மார்க்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு கீழே போவான். ஓகேங்களா? இன்கேஸ் ஒரு செஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ளிப்பில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நைட்டு மார்க்கெட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கேருந்து செல் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோச் கொடுத்தா பெட்டர். ஆனால் எனக்கு வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு மைண்ட் செட் இப்போ எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த லோவுக்கே மார்க்கெட் கீழே போகலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இருக்க மைண்ட் செட் லாஸ் பண்ணிக்கலாம், பட் என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா லாஸ்ன்றது ஒரு $50 லாஸ் இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் ஓகே இப்படி நம்ம வந்து செட் பண்ணுறோம். ரைட்டா? இந்த மாதிரி செட் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து டிபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டிமாண்ட் இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ 1:14 இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயும் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டிருக்கேன், ஃபண்டடில் என்ட்ரி போடலை. எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போடலான்னு வெயிட் பண்ணுறேன். இங்கே கீழே ஒரு என்ட்ரி வந்து நான் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பை பண்ணுறது நம்ம 4 ஹவரில் இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஆனால் இதோட ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:60 தான். இது வந்து நமக்கு கண்டிப்பாக கம்மி தான். ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 1:100க்காவது நம்ம தூக்கி விடணும் இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? ஸோ 1:100 என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியோட வேல்யூ எவ்வளோ இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போன என்ட்ரியோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நம்ம இப்படி வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட டிபி
நம்ம இதுக்கு எங்கே டிபி வைக்கிறோமோ அங்கே தான் நம்ம வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டிபி வந்து வச்சுருந்தோம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து இதோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பாருங்கள். என்ட்ரினா இப்படி தான் என்ட்ரி வந்து போடணும். இதோட வேல்யூ 1:203. ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட் வந்து 1:3க்கோ 1:5ஓ 1:10ஓ 1:20க்கோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எதுக்கு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட் அங்கே போகும். ஸோ அந்த லிக்விடிட்டிக்கு டார்கெட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆனால் இதில் 0 லாஸ் 0 ப்ராஃபிட். இதில் நம்ம லாஸ் பண்ணல. ஆனால் ட்ரேட் வந்து இந்த இடத்துல 0, இதில் எக்ஸிட் வந்து ஆயிடுச்சு. எஸ்எல் கிடையாது, இந்த இடத்துல 0 லாஸ் தான். நம்ம ஒரு ட்ரேடை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இருக்குது. அந்த ட்ரேடுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு ட்ரேட் இருக்குது. மஸ்ட்டு இந்த லோ எடுத்துட்டானா நம்ம கன்ஃபார்மாக செல் வந்து போகும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி தான் நம்ம இப்போ இதில் டைரெக்டாக என்ட்ரி போயிருக்கலாம். பட் நம்ம அப்படி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேஃபர் சைட்லேயே வைக்கணும். ப்ராஃபிட்ன்றது முக்கியம் கிடையாது. நம்மளோட கேபிட்டல் தான் முக்கியம். ப்ராஃபிட்ன்றது நம்மக்கிட்ட இல்லை. அதை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா கேபிட்டல் தான் இருக்குது. அதுதான் உண்மை. அப்போது கேபிட்டலை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே வந்து பாசிபிள்ஸுக்கு வந்துடும். எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது பாசிபிள் ஆயிரும். அப்போ நம்ம கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிட்டாலே போதும். கரெக்டான என்ட்ரிஸு, அது 1 மந்த்து 2 மந்த்து டிலே ஆகி வந்தாலும் கரெக்டான என்ட்ரி அப்ரோச் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, இது சோர்ஜ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் சோர்ஜ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி லைக் வந்து பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்க்கனா வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 வரும், வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 டே ஆஃப்டர் டுமாரோ வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.